வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியில வந்தோடனே நமக்கு யார் சேர்வார்கள்னா நண்பர்கள் தான். ஆனால் வீட்டிலிருந்து யார்கிட்ட நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம், அம்மா போயிட்டு வரேம்மா, லியோனி பட்டிமன்றம் நடக்குது, போய் பார்த்துட்டு வரேன், நானும் வரணும்னு தாண்டா நினச்சேன், நீ போய் பார்த்துட்டு வா, பார்த்துட்டு என்ன பேசினார்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா உங்கள் அம்மாவாக இருக்கான், அல்லது உங்கள் அப்பாவாக இருக்கான், அல்லது உங்கள் கூட பிறந்த சகோதரர்களாக இருப்பாங்க. உறவும் நட்பும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. உறவினர்களே இல்லாமல் நான் லியோனி பிறக்க முடியாது. எங்கள் அம்மா இல்லாமல் நான் பிறந்திருக்க முடியுமா? எங்கள் அப்பான்னு ஒருத்தர் இல்லாட்டி நான் படிச்சிருக்க முடியுமா? என்னுடைய சகோதரர்கள் இல்லாட்டியே நான் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியுமா? என்னுடைய மனைவி இல்லாமல் நான் இந்த இடத்துல மேடையில் பேச முடியுமா? என்னுடைய பிள்ளைங்கள் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் என்ற அந்தஸ்தோடு வாழ முடியுமா? உறவுகள் மனிதனுக்கு ரொம்ப அவசியம் தேவை. அதே நேரத்தில் வெறும் உறவுகள் மட்டும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தராது. அதை மீறி எல்லா விதமான நிலைகளிலும் நாம் இன்னொருவரோடு கலந்து தான் வாழ்ந்து பழகியிருக்கோம். தனியாக ஒரு மனுஷனை ஒரு மணி நேரம் உட்கார வச்சு பாருங்களேன். நீங்களே வீட்டில் போய் தனியாக கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்கள் மனசில் எப்பயாவது நல்ல எண்ணம் வந்திருக்கான்னு பாருங்கள். தனியாக உட்காந்துருக்கப்ப, பெரும்பாலும் தனியாக உட்காந்துருக்கப்ப நமக்கு என்ன வரும்னா, இன்னும் 10 நாள் கழிச்சு என்ன நடக்க போகுதோ. நேற்று தான் நெஞ்சு வலியில் எங்கள் பெரியப்பா ஒரு மாதிரி ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார். எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ எனக்கும் ஏதாவது நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரியே பேப்பரில் செய்திகள்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். நேற்று வரை நன்றாக இருந்த ஒருவர் திடீரென்று காலையில் மயங்கி விழுந்து இறந்தார். பார்ப்பான், ஐயோ இந்த மாதிரி செய்தியாக பேப்பரில் வருது அப்படின்ட்டு பயப்படுவாங்க. தனியாக இருந்தாலே நமக்கு மனசில் வேறு வேறு நினைவுகள் தான் வரும். நல்ல நினைவுகள் எப்போ வரும்னா, ஒரு 5-6 பேர் நம்மளோட சேர்ந்து இருக்கும்போது தான் மகிழ்ச்சியை நம்ம பரிமாறிக்கொள்ள முடியுமே ஒழிய, தனியாக ரோட்டில் ஒரு ஆள் சிரிச்சிட்டு வந்தான்னா அவனை யாராவது நல்லவன் நினைப்பாங்களா? அப்படின்னா ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார். தனியாக ஒரு மனிதன் சிரிக்க முடியாது. ஆனால் தனியாக உட்காந்து அழுகலாம். தனியாக உட்காந்து தேம்பி அழுகிறாருன்னா ஏதோ வேதனை நினச்சி அழுவார். தனியாக சிரிச்சார்னாலே அவர் ஏதோ பிரச்சனைக்குள்ளானவர்னு அர்த்தம். அப்போ சிரிப்பதற்கு நமக்கு இன்னொரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படுது. அது உறவினராகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம். அதனால தான் ஒரு கவிஞர், அருமையான ஒரு கவிஞர் எழுதினார், தனியாக ஒரு மனிதன் யாராலையும் இருக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு பாட்டு. தனிமையிலே இனிமை காண முடியுமா, நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா, தனிமையிலே இனிமை காண முடியுமா. அதில் எனக்கு பிடிச்ச வரி எது தெரியுமா? பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும், தனிமையிலே நிலை மறக்கும் பாவலனும் இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு எழுதியிருக்கார். கடவுள் கூட தனியாக இருந்தால் அவருக்கு இனிமை கிடையாது அப்படின்னு எழுதியிருக்கார். அப்போ கடவுளே தனியாக இருந்தால் கூட வேதனையோடு தான் இருப்பார். கடவுளுக்கே உறவினர்களும் நண்பர்களும் தேவைப்படும் பொழுது மனுஷனுக்கு தேவையில்லாமல் இருக்குமா? நிம்மதி, மகிழ்ச்சி, இது ரெண்டையும் நமக்கு யார் தர்றது? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. மகிழ்ச்சிங்கிறது ஒரு மனுஷன் எங்கே போய் வாங்க முடியும்? இந்த புத்தக கடையில் வாங்க முடியுமா? மகிழ்ச்சி இருந்தால் ஒரு 1/2 கிலோ இருந்தால் கூடப்பா அப்படின்னா, அது இல்லாமல் தான் நான் புத்தக கடை வச்சுருக்கேன். என்கிட்ட போய் மகிழ்ச்சியை கேட்டால் நான் எங்கேயா போகிறதும்பாரு. மகிழ்ச்சியை யார்கிட்டையுமே ஒரு மனிதன் பையில் போட்டு வாங்க முடியாது. கோயிலில் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்க பூசாரிக்கிட்ட போய் மகிழ்ச்சியை கேளுங்க, ஐயா மகிழ்ச்சி இருந்தால் கடவுள்கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கித்தாங்க அப்படின்னா அவர், அது இல்லாமல் தான் 30 வருஷமாக பூசாரியாக இருக்கேன், நீ வேணா கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்க ஐயா, என்னையால் வாங்கி தர முடியாதும்பார். கடவுள்கிட்டே கேட்குறீங்க, கடவுளே மகிழ்ச்சி இருந்தால் கொடுங்கன்ட்டு. கடவுள் இப்படியே அமைதியாக பார்க்குது. மகிழ்ச்சியை நீ என்கிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லைடா, மகிழ்ச்சி ஓன்ட்ட தான்டா இருக்குது. நீ நினச்சா மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீ நினச்சா வேதனைப்படலாம். எப்போ கடவுளே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னே கடவுள் அவனுக்கு கனவுல சொல்கிறாரு, இன்னொருவனை மகிழ்ச்சிப்படுத்தினால் நீ மகிழ்ச்சி அடைவாய். இன்னொருவனை நீ என்னைக்கு மகிழ்ச்சி படுத்துறியோ அப்போதான்டா நீ மகிழ்ச்சி அடைய முடியும். அந்த மகிழ்ச்சி தான் நிரந்தரமான மகிழ்ச்சி அப்படின்னு யாரு? கடவுள் சொல்றார். என்னை நீ மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நீ இன்னொருத்தனை மகிழ்ச்சிப்படுத்து. ஒருத்தன் கடவுள்கிட்ட போய் டேட் கேட்குறான், கடவுளே கோயில் கட்டியிருக்கேன்,
உங்கள் டேட்டு டைரி எடுத்து எனக்கு ஒரு டேட் கொடுங்க, உங்களுக்காக ஒரு கோயில் கட்டியிருக்கேன், நீங்கள் அங்கே வரணும், உங்கள் ப்ரோக்ராமில் ஒரு டேட் கொடுங்க அப்படின்னோன்னே கடவுள் டேட்லாம் அப்படியே பார்க்குறாரு. என்னைக்கு டேட் வேணும்? எல்லா டேட்டும் புக்காயிருச்சு. நீ கோயில் கட்டியிருக்க அப்படி தானே? நீ கல்லால் கோயில் கட்டினீனா நான் அங்கே கல்லாக தான் இருப்பேன். உன் மனசில் கோயில் கட்டுறா, நான் உயிரோடு நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நீ கல்லால் கட்டிய கோயிலில் நான் கல்லாகத்தான் இருப்பேன். நீ மனசில் உயிருள்ள ஆலயத்தை கட்டிப்பார், அந்த இடத்துல நான் உயிரோடு இருப்பேன்டான்னு கடவுள் சொன்னார். அப்போ உயிருள்ள ஆலயம் ஒரு மனிதனை எப்போ கட்ட முடியும்னா இன்னொருவருடைய மகிழ்ச்சியில் தான் மகிழ்ச்சி அடைவது. அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதை, வண்ணதாசன் ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு கதை, பிணந்தூக்கின்னு ஒரு கதை. அதில் பிணம் தூக்கி அடக்கம் பண்ணுற ஒரு வேலை செய்கிற ஒருவர், அவர் அந்த சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் பயங்கர கலகம் பண்ணுறார். எனக்கு இது வரைக்கும் பிணத்தை தூக்குறதுக்கு 500 ரூபா தான் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, இனிமே எனக்கு 2000 ரூபா வேணும் சம்பளம் அப்படின்றார். டேய், இந்த நேரத்தில் சண்டை போடுறிய, உனக்கு 1500, 2000 ரூபா கொடுக்கணும், இல்லாட்டி நான் தூக்க முடியாது அப்படின்ட்டான். சர்ரா தந்துடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பிணத்தை தூக்க வர்றான். அவன் அந்த பிணத்தை பார்த்துட்டு அவனுக்கே ஒரு ஆச்சரியம், என்னடான்ட்டு தூக்கிட்டு வரும்போது அழுதுகிட்டே வர்றான். பிணத்தை தூக்கிட்டு வர்றப்ப அழுதுகிட்டே வர்றான். ஏன் அழுகுறான்னு யாருக்கும் புரியல. கொண்டு போய் அந்த சுடுகாட்டிலாம் வச்ச பிறகு ஏண்டா அழுத அப்படின்னு கேட்டாங்க. பேசாமல் அழுதுகிட்டே இருந்தான். எல்லாம் முடிஞ்சு சடங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் கேட்ட 2000 ரூபாய கொடுக்கறதுக்கு அவனை தேடுறாங்க, காணாம். எங்கடா இருக்கான்னு பார்த்தா ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கான். என்னடா காசு கேட்டால் வாங்கலையாத அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், அந்த இறந்தவர் பேர் பாப்புசாமி, அவர் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காரு. நான் சின்னமாக கல்யாணம் ஆகி என்னுடைய குழந்தைய ஃபோட்டோ எடுக்க வந்தேன். அப்போ பாக்கெட்டில் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு ஒரு 5 ரூபா வச்சுருந்தேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவுங்கன்னு கேட்டேன். 5 ரூபான்னாரு. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவர் சொன்னார், உனக்கிட்ட காசு வாங்கி நான் பிழைக்கணும்னு அவசியம் இல்லைடா, உன் குழந்தைக்கு நான் ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுக்கிறேன்டான்ட்டு அந்த 5 ரூபாயை திருப்பி கொடுத்தாரியா. அந்த மனுஷனுடைய உடம்பை தூக்கிட்டு நான் 2000 ரூபாய் வாங்கி பிழைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அந்த காசை யாராவது ஒரு அநாத ஆசிரமத்திற்கு கொடுத்துருங்கன்னு சொன்னான் பார். இதை எழுதியவர் ஒரு எழுத்தாளர், வண்ணதாசன் ஒரு எழுத்தாளர். இது மாதிரி கதைகள் நிறைந்து கிடைப்பது இந்த புத்தக கண்காட்சியில். நம்ம பிள்ளைங்களெல்லாம் அந்த மாதிரி கதைகளை படிக்க வைக்கணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியில் தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. இன்னைக்கு பார்த்துங்க, இந்த திருவள்ளூரில் புட்லூர் தாண்டி வந்துக்கிட்டு இருந்தேன். வேக வேகமாக போகுது, ஜனம் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரில. ஒரு ஆளை நிப்பாட்டியே கேட்டேன், எங்கடா போகிற அப்படின்னு. போயிட்டுருக்கேங்க. ஏன் போகிற? போகலன்னா போகணும்ல அப்படின்னா. எங்கடா போகிற அப்படின்னா, அது போகணும்னு அப்படின்னா. எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிட்டுருக்கான். ஏன்டா இவ்வளவு வேகம்னா, மெதுவாக நடந்து போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க, அதனால தான் நான் வேக வேகமாக போகிறேன்ட்டு. எதுக்கு வேகம்? அந்த வேகம்னு தெரில. சாப்பாடு கூட வேக வேகமாக சாப்பிட்றான், அதுக்கு பேர் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர், அது சண்டேனா நம்ம வீட்டில் எப்பயுமே மட்டன், தோசை, இட்லி. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க, பசியோடு உட்காந்துருக்கேன், இப்போ போய் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாருன்னு. சூடாக இட்லி மட்டன் குழம்பு வச்சுட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு சாப்பிட உட்கார்றாரு ஒருத்தர். 3 மொபைல் ஃபோன் வச்சுருக்கார். ஒரு இட்லியை பிச்சு மட்டன் குழம்புல தொட்டு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகிறார். ஒரு ஃபோன் அடிக்குது. எப்போ? நேத்தா 9:30 முடிஞ்சா? இறந்துட்டாரா? நல்லா தானடா இருந்தார். நல்லா இருந்தவர் தான் சாக முடியும், ஏற்கனவே செத்தவர் திருப்பி சாக முடியுமா? இவன் கேட்குறான் பாருங்க. நல்லா தானடா இருந்தார். அப்படியா? எப்படி இறந்தார்? காலையில் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தார், நெஞ்ச பிடிச்சாரு, இறந்துட்டார். என்னடா சாப்பிட்டாருன்னு கேட்டிருக்கான். இட்லி மட்டன் குழம்புன்னு இருக்கான். அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, இவருக்கும் சுகர் இருக்குது. இட்லி மட்டன் குழம்பா சாப்பிட்டு உட்காந்துருந்தோன்னு முடிஞ்சா? அவர் இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்ருப்பார் நினைக்கிறீங்களா? அந்த இட்லி அவர் அப்படியே பார்க்குது. அப்படியே வச்சுட்டு 2 மொபைலையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் எங்க டெத்துக்கு. ஒரு மனிதனால நிம்மதியாக அன்னைக்கு சாப்பிட முடியல. ஒரு சாப்பாட்டை கூட ரசித்து சாப்பிட்றோமா இன்னைக்கு நம்ம?
இன்னைக்கு நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், முதல்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சா அதை கொஞ்ச நேரம் பார்த்து ரசிங்க. முதல்ல இட்லி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் இருக்குது. அதை கொஞ்ச நேரம் ஒவ்வொரு சட்னியாக அப்படி பாருங்கள். அந்த இட்லி வெள்ளை வெளியேன்னு இருக்கிறத ரசிங்க. அதுக்கப்புறம் இப்படி எடுங்க, ஒரு சட்னி எடுத்து அப்படியே லைட்டாக அந்த சாப்பிட்ற அழகே. சில பேர் இந்த குலோப்ஜான் சாப்பிட்றத வச்சே சிலருடைய கேரக்டரை நான் முடிவு பண்ணிடுவேன். 2 உருண்டை அந்த ஜீரா இருக்கும். நீங்கள்லாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு மனசுக்குள்ளே தொட்டு பாருங்கள். சில பேர் வந்தோன்னே 2 உருண்டையும் தூக்கி உள்ளே போட்டுருவேன். போட்டு அந்த ஜீராவை மட்டும் தனியாக குடிப்பார். இது ஒரு வகை. இன்னொருத்தன் நெல் குத்துற மாதிரி அந்த 2 உருண்டையும் ஜக 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 ஜகன்னு குத்தி 2ஐயும் குழப்பி அதை பக்கத்தில் இருக்கேன், ஏன்டா இந்த உழப்பிக்கிட்டு இருக்க, இது ஏன் இதை இப்போ பேசாமல் சாப்பிட வேண்டியதுன்னா அதை போட்டு 4 தடவை கிண்டி பக்கத்தில் ஒரு லுக்கு வேற அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்த்தியா அப்படின்ட்டு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக பிச்சு அந்த ஜீராவோட கலந்து அடிப்பேன். இந்த இருக்கிறதுலே ஒஸ்ட்டு குரூப் எது தெரியுமா? எடுத்தோன்னே ஜீராவை குடிச்சிடுவேன். கட 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 கடன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 உருண்டை எடுத்து உள்ளே போடுறது. பல வகை இருக்குது. ஒரு குலோப்ஜான் சாப்பிட்றதுலே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது. ஆப் பாயில் சாப்பிடுவாங்க பாருங்க சார். ஆப் பாயில் சாப்பிட்றதெல்லாம் உண்மையிலே ஒரு கலை. சில பேர் அதை எடுத்து அப்படி ஒரு மடித்து ஒரு ட்ராப்பு கூட சிந்தாமல் அப்படி உள்ளே போடுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கருவை வலிப்பேன். முன்னால் இருக்கவேன், முன்ன புண்ணு ஆப்பாயில் சாப்பிட்ருக்கியா இல்லையாடா, ஏன்டா அதை வலித்து தனியாக திங்கிறிய, ஸ்மெல் அடிக்காதா அப்படின்னு. இன்னும் சில பேர் அதை எடுக்கிறதுக்குள்ளே வேட்டி சட்டையெல்லாம் ஒழுக விட்டு டிஷ்யூ பேப்பர் வாங்கி பாதியை தொடச்சி ஆப்பாயில் ஒரு பீஸ் அங்கே கிடக்கும், இங்கே பாதி கிடக்கும். அந்த சப்ளையர் சாப்பிட தெரியாட்டி நாங்களாவது சொல்லி கொடுத்துருப்போம்ல, ஏன் சார் இந்த பாடுபடுத்துறீங்க. ஒரு பொருளை சாப்பிட்றதுல கூட ஒரு மனிதன் திட்டமிட்டு அழகாக ரசித்து சாப்பிட வேண்டியது. அதனால உறவினர்களோடு வாழ்வது, எல்லாரும் உறவினர்கள் எல்லாரோடையும் அன்பா பாசமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கமா. ஒருத்தன்ட்ட கேட்டான், எங்கள் அப்பா கூட பேசி 10 வருஷம் அது சாருங்கிறான். பெத்த தகப்பன் கூட 10 வருஷம் எப்படா பேசாமல் இருக்க? பேசுறதில்ல சார். எதுக்கு அந்த ஆள்கிட்ட பேசிட்டு? அவரை போய் கேட்டால், பெத்த பிள்ளைகிட்ட ஏன்டா 10 வருஷம்? அவன் ஏதாவது வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டேன், நமக்கு அவனுக்கு டச் இல்லை சார். வாழ்க்கையா அதுன்னு கேட்குறேன். பெத்த அம்மாட்ட 3 வருஷம் பேசாமல் இருக்க மகன்களை பார்க்குறேன். எப்பட்றா? என்னாலையெல்லாம் 1/2 மணி நேரம் கூட இருக்க முடியாது என்னுடைய அம்மாட்ட போய் உட்காந்து. எப்படா திருவள்ளூரில் பேசுனேன்னு கேட்டால், எங்கள் அம்மாட்ட ஒரு 10 நிமிஷம் நான் பேசின ஜோக்கெல்லாம் சொல்ல, எங்கள் அம்மா பாதி காது கேட்டு கேட்காம அதை கேட்டு இப்படி ஒரு கை தட்டுவாங்க பாரு, அதில் இருக்க சந்தோஷம் உலகத்தில் வேற என்ன உண்டுங்கிறேன். என் வயதான தாயிடம் நான் பேசியதை சொல்லி கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா அதை என்னை தூக்கி அந்த இடத்துல அந்த தோள்பட்டையில் கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க பாருங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சியை எந்த மனிதனுக்காவது இன்னொருத்தர் கொடுக்க முடியுமா? அதே மாதிரி என் பிள்ளையன், என் மக, என் பேரன், உண்மையிலே நான்லாம் என் பேர பிள்ளைய வந்த பிறகு சொல்லான்ட்டு இருந்தேன் அவனுங்கள்ட்ட, டேய் பொது இடத்துல என்னை போடா வாடானாது கூப்பிடு, தாத்தான்னு மட்டும் கூப்பிட்றாதரா, ரொம்ப கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணி வச்சுருக்கேன், தாத்தான் கூப்பிட்றாதான்ட்டு அவனுக்கு ஆர்டர் போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என் மனைவி என்னை அத்தான்னு கூப்பிட்றத விட, என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிட்றத விட, எங்கள் அக்காமை என்னை மாமான்னு கூப்பிட்றத விட, எங்கள் அண்ணமை என்னை சித்தப்பான்னு கூப்பிட்றத விட, என் கொழுந்தியா என்னை மச்சான்னு கூப்பிட்றத விட, என் பேர பிள்ளை என்னை தாத்தாங்கிறான் பாரு, அந்த வார்த்தை தான் இன்னைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. உறவுகள் தருகின்ற மகிழ்ச்சி அது ஒரு பக்கம். நண்பர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர், இவங்க தான் நண்பர்கள். உறவுகளை அல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் யாருன்னே தெரியாமல் திடீர்னு நமக்கு ஒருத்தன் உதவி செய்வான், அவன் யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. வேற மதத்தில் வேற ஜாதியில் பக்கத்து வீட்டில் பேசி பழகி உறவினர்களுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நட்புன்னு பேசுறதுக்கு 2 பேச்சாளர்கள். உறவினர்களே அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் அணித்தலைவராக வந்திருக்காரு. உண்மையிலே அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நான் நினச்சி பார்த்தேன். ஜாம்பியாங்கிற நாட்டுக்கு போயிருந்தோம், ஆப்பிரிக்கா நாடு. அந்த நாட்டில் இருக்க தமிழ் சங்கத்தில் பேச போயிருந்தோம். பேசிட்டு ஃப்ளைட்டில் வந்து கென்யா வழியாக வந்தோம். நீங்கள்லாம் யோசிக்கலாம், இவர் பெரிய வெளிநாட்டுக்கு போனதை திருவள்ளூரில் வந்து பீத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க.
உண்மையிலே போயிட்டு வந்தான். ஏன்னா சில பேர் இவங்க சும்மா இந்த இங்கே திருத்தணியே இங்கிட்டு பூந்தமல்லி இங்கே பேசிகிட்டு இருந்துட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு ரூட்டை கொடுக்குறாங்கன்ட்டு. நான் ஒருத்தன்ட்ட ஃபோட்டோ காமிச்சேன், கேட்குறேன் அமெரிக்காவில் பேசிகிட்டு இருக்கேன் பாடுறான்னு. இதே மாதிரி உனக்கு எத்தனை ஃபோட்டோ எடுத்துக்காருட்டேன். நான் ஜப்பானில் பேசுன மாதிரி ஃபோட்டோ எடுக்கவான்னா. டே நான் எங்கேயும் போகல விட்றா. இப்போ என்னடா நான் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதெல்லாம் அவன் கவனமாக இருக்கான். ஜாம்பியாவுக்கு போயிட்டு அந்த கென்யா ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தான். எங்களுக்கு ஒரு 5 டேபிள் தாண்டி ஒரு கருப்பாக ஒருத்தர் உட்காந்துருந்தார். இவன் அவரையே பார்த்துட்டு இருந்தார். யார்? இனியவன். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அழுதார். என்னடா யாரோ ஒரு ஆப்பிரிக்க ஐயாவை பார்த்துட்டு இப்படி அழுகுறானே அப்படின்ட்டு போய் நேரம் அவர் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு. என்னடா ஏன்டா அப்படின்னு எனக்கு புரியல. போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்து சொல்கிறான், எங்கள் அப்பா மாதிரியே இருந்துச்சு அவரை பார்க்க. எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எனக்கு எங்கள் அப்பா மாதிரியே அவர் இருந்தார், எனக்கு அவரை விட்டு பிரிய மனசு வரல, அதனால் அவர்கிட்ட போய் நான் கையை பிடிச்சி பேசி அழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்பா மாதிரி இருந்த ஒருத்தர் மேலேயே இவ்வளவு பாசம் இருக்குன்னா அவங்க அப்பா கூட எப்படி வாழ்ந்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. இதே இனியவன் அதே ஜாம்பியா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வர்றப்ப அந்த ஏர் ஹோஸ்டஸ் அம்மா எங்களுக்கெல்லாம் சோறு கொடுக்கவே இல்லை. ஒன் மோர் ரைஸ் அப்படின்னு. நோ, ஒன்லி ஒன் டைம், நோ மோர் அப்படின்ற. அம்மா 1 piece of sweet, 1 piece of bread அப்படின்னு. நோ பிரெட், ஒன்லி 1 bread, ஒன்லி 1 butter அப்படின்னு. ஆனால் இனியவனுக்கு 3 தடவை பிரெட்டு கொடுக்குது, 3 தடவை பட்டர் கொடுத்துச்சு, 3 தடவை ரைஸ் கொடுத்துச்சு, கேட்குறப்பெல்லாம் சிக்கன் கொடுத்துச்சு. என்னடா இது பெரிய ஆச்சரியமா இருக்க. கென்யாவில் வந்து எப்படி அவன் ஆளை பிடிச்சான் அப்படின்னு பார்த்தா இவரை நேசிக்க வச்சது இந்த கலர் தான். அந்த கென்யா ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட்டில் இருந்த அந்த விமான பணிப்பெண் ஒரு கருப்பின பெண். இந்த கலரை பார்த்துட்டு நம்பால் தான் போல இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் மாநரம் இருந்ததுக்கு எனக்கு ஒரு ரொட்டி கூட கிடைக்கல எனக்கு. அதனால் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. பேர்லாம் விசாரிச்சிட்டாரான், பிரான்சிஸ்கா அது பேர். நாங்கள் போயிட்டு வந்து 10 வருஷம் இருக்கோம். ஆனால் இன்னும் பேர் ஞாபகம் இருக்குன்னா அது இதோட அக்கா மகன் கிடையாது, அண்ணன் மகன் கிடையாது, ஒரு நட்பு. அந்த நிறத்தை பார்த்து இவர் நம்ம இனத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ அப்படி நினைச்ச ஒரு பாசம் இருக்கு பார்த்தீங்களா. வெளிநாட்டிலலாம் போகிறப்ப ஏதாவது ஒரு கடையில் தம்பி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டால் தமிழில் பேசுகிறாரு. ஒரு தம்பி, யாருங்க நீங்கள்? நான் தேனி தாங்க. அப்படியா தேனியா சார்? லியோனி சார். என்ன சார் இங்கே லண்டனுக்கு வந்திருக்கீங்க? பட்டிமன்றமா? தெய்வமே அப்படின்னு. அந்த லண்டனில் அந்த தமிழ் குரல் கேட்கும்போது இருக்கிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வெளிநாட்டில் இருக்கும்போது தான் நம் தாய்மொழியினுடைய சுவை நமக்கு அப்போ தான் தெரியும்.